மகப்பேருக்கு வந்து உகந்தவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு புறக்கணிக்கப்பட்டவங்க இன்றைக்கி வந்து மகப்பேருக்கு தயாராகிட்டாங்க. இப்போ அவங்க உடச்சி டிக்ளேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஆமாம் நான் வந்து தாயாக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். இந்த சுச்சுவேஷனில் 2 பேருக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். டைவர்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு மகப்பேறு இல்லை, அதனால தான் டைவர்ஸ் பண்ணாரு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க பளிச்சுன்னு, நான் வந்து மகப்பேருக்கு நான் ரெடி, அவர் தான் ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாகசேதினாக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்னும் அவங்களுக்கு வந்து மகப்பேறு எதுவும் இல்லை, நாகசேதினாவுக்கும் சோபிதாவுக்கும் இன்னும் வந்து மகப்பேறு இல்லை. ஸோ இப்போ இந்த நேரத்தில் இவங்க வந்து எக்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை சொல்லணுமா என்ன, இந்நேரம் வந்து சினிமாவில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டில் கிளாஸை குடிச்சு ஓங்கி அடிச்சிருப்பார் தரையில். நாகார்ஜுனா வந்து ஒரு 200 கோடி வந்து இவங்களுக்கு வந்து ஜீவனாம்சமாக கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்தார். இத்தனைக்கும் அதில் வந்து அவங்க கொடுக்குற அந்த 200 கோடி பணத்தை வந்து நாகார்ஜுனா கொடுத்த பணத்தை பிறந்தள்ளிட்டாங்க. 200 ரூபா சம்பளத்துக்கு வாழ்க்கையை தொடங்கின சமந்தா 200 கோடியை உதறினாங்க. இந்த சினிமாவில் பல நடிகைகள் வந்து ஜீவனாம்சம் ஆட்டையை போகிறதுக்குன்னே வந்து பல கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. இவனை பிடிச்சோம்னா இவனை மாட்டினான்னா இவனை ஒரு வருஷம் வந்து இருந்துட்டு டைவர்ஸ் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல் செட்டில்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு பல நடிகைகள் இருக்கிற காலகட்டம். ஆனால் 200 கோடி பணம் கொடுத்தா எனக்கு வேணாம்னு சொல்லி புறந்தள்ளி கிட்டத்தட்ட செருப்பால் அடித்த இது சார். பணம் பெருசு இல்லை, நான் கொண்ட அந்த காதல் தான் பெருசு, என்னை நான் விற்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமந்தா அவர்கள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா வந்து இந்த மா இன்டி பங்காரம் அப்படின்ட்டு ஒரு சமஹிட் அவங்க ஊரில், நம்ம ஊரில் சரியாக போகல. அதே சரியாக இங்கே நான் நினைக்கிறேன் சரியாக இங்கே ப்ரொமோட் பண்ணுற அந்த வேலை செய்வாங்க. ஆமாம் சார். அந்த உள்ளடி வேலைலாம் சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானே நைட்டு தான் போகிறேன். ஸோ அந்த படத்தோட ஃபங்க்ஷனில் தொடர்ந்து அட்டன் பண்ணுறாங்க, சக்ஸஸ் ஃபங்க்ஷன்ஸுமே அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஓப்பனாக ரிவீலும் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து கரண்ட்டாக ப்ரெக்னெண்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இல்லை அதை சொல்லும் போது அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தது. உண்மையிலேயே இதே சமந்தா வந்து ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 வருஷம் இந்த டைவர்ஸ் அப்போ சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து கண்ணீரோட பதிவு பண்ணியிருந்தாங்கல்ல, அது உள்ளபடியாக அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நானும் கூட ரொம்ப சப்போர்ட்டாக வந்து நிறைய லைன்ஸ் வந்து நான் பேசியிருந்தேன். ஃபேஸ்புக்லேயும் வெளியிட்டிருந்தேன், ட்விட்டர்லேயும் போட்டிருந்தேன். எதுக்காக என்ன சொல்கிறேன்னா, அந்த பெண்ணை வந்து ஒரு வெல்கம் கேர்ளாக வாழ்க்கை ஆரம்பித்த ஒரு பெண் இங்கே பல்லாவரத்தில், நம்ம ஊர் பொண்ணு தான் அது. அங்கே ஒரு வெல்கம்கெல்லாம் ஒரு 200 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக சினிமா வாய்ப்பு ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் கிடச்சி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்க வந்து எல்லா மொழியிலும் பிஸியாக இருக்காங்க. அப்படி பிஸியான இருக்கிற நடிகையை வந்து, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் இருக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு பிஸியான ஒரு நடிகையை வந்து நாகசைதன்யா வந்து திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. ஏதோ லவ், 2 பேருக்குமே லவ் ஏற்படுது ஒரு படத்தின் மூலமாக. அப்படி இருந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகுறாங்க. மேரேஜை ஃபிக்ஸ் ஆகிட்டு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு என்ன செய்யணும்னா வந்து டைவர்ஸ். எப்படி ஒரு டைவர்ஸ் வந்து திடீர்னு நடக்கும்? ஏதோ அதுக்கு பின்னாடி ஒரு சில மர்மங்கள் இருக்க தான் செய்யும். அது கடைசியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தம்மா என்ன வெளிப்படுத்துனாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையில் ஒரு உடலில் வந்து ஒரு நோய் இருக்குது. அந்த நோயை எதிர்த்து நான் போராடுவேன்னு சொன்னாங்க. அது பெரிய நோயின்றதை விட ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து உடல் உபாதையை தரக்கூடியது தான். அது வந்து எலும்பு தேய்மானம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எயில்மெண்ட். அந்த அதை ஏதோ சொல்கிறாங்க, அது தோல் சம்மந்தமாக, அது வந்து எலும்பு சம்மந்தமான இது. அதை வந்து அவங்க சொன்ன, நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பல நடிகைகளை எதிர்த்து போராடிருக்காங்களாம். கேன்சரில் வந்து கௌதமி எதிர்த்து போராடினாங்க. அந்த மாதிரி வந்து நோய்களை எதிர்த்து போராடின பல நடிகைகள் இருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்ட்ரகிள் பண்ணி அதை உருக்கத்தோடு அந்த பதிவு போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த செய்தி வந்து என்னென்னா, நாகார்ஜுனா வந்து ஒரு 200 கோடி வந்து இவங்களுக்கு வந்து ஜீவனாம்சமாக கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்தார். தன் மருமகளுக்காக 200 கோடி வந்து தரேன்னு சொல்லிட்டு முன் வந்தார். அப்போ நாகார்ஜுனாவுக்கு இதில் உடன்பாடு இருக்கான்னு தெரியாது. ஆனால் மகனுடைய வாழ்க்கை, மகன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு தந்தைகள் வந்து இணங்கி தான் போவாங்க. மகன் பக்கம் தான், மருமகள் பக்கம் நிற்க மாட்டான் எந்த அப்பனும். மகன் என்ன முடிவு எடுக்கிறான்னா அந்த முடிவுக்கு வந்து நியாயம் இருந்தாலும் கூட, ஏன்னா இவனுக்கிட்ட நியாயமும் இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
நாகார்ஜுனா லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் அமலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீக்கில் இருக்கும்போது அமலா வந்து கேப்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணார். கேப்சர்னு சொல்கிறாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார். ஆனால் வந்து இந்த நாகசேதனோட அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னா வேற ஒருத்தரை செகண்ட் லவ் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த நாகசேதனையோட அம்மா இன்னொருத்தர் திருமணம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கிறது தான். ஆனால் இதுல இருந்து 2 அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு ஒத்துமை மட்டும் தெரியுது. என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகை பீக்கில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அமலா வந்து சினிமாவில் வந்து விலகிட்டாங்க. பட் இந்த அம்மா சினிமா விட்டு கிட்டத்தட்ட விலகிற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. வாய்ப்புகள் கூட குறையும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன காரணம் வந்து குறிப்பிட்டு இந்த நோய் தான் காரணம் கூட சொல்லப்பட்டது. 2வது மகப்பேருக்கு போகலை, இதுதான் முக்கியமானது. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா இவங்க விலகி தான் இருந்தாங்க. அப்போ இவங்க கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் அவர் பண்ணிட்டார் உடனே. யார்? சோபியாவை கல்யாணம் பண்ணிட்டார். அப்போது ஃபிக்ஸட் ஆல்ரெடி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. இவங்க விலகின உடனே அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் தனிமையில் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த ராஜ் நெடுமுரு வந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த ராஜ் நெடுமுரு இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஊக்கப்படுத்தி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும் வெப்சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பிரமாதமாக ஆக்ட் பண்ணுது. யார்? சமந்தாக்குள்ள இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னா மகப்பேருக்கு வந்து உகந்தவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு புறக்கணிக்கப்பட்டவங்க இன்றைக்கி வந்து மகப்பேருக்கு தயாராகிட்டாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாக வந்து என்ன சொல்கிற ஒரு ஊடகமாக ஒரு செய்தி வந்துருந்துச்சு. இப்போ அவங்க உடச்சி டிக்ளேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஆமாம் நான் வந்து தாயாக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். இந்த சுச்சுவேஷனில் 2 பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். 2 பேர்னா உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். யாருன்னா அது நாகசேதி தான். இன்னொருத்தர் யாருன்னா சித்தார்த். ஏன்னா சித்தார்த் வந்து ஏற்கனவே வந்து சித்தார்த் ஒரு முறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த சமந்தா குறித்து ஒரு பதிவு போடும்போது ரொம்ப கேவலமான ஒரு பதிவு போட்டான். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், சித்தார்த் இன்டர்நெட் அப்போ தான் ப்ளூமான டைமு. பட் அப்போ ஆனால் அப்போவும் நான் போட்டேன். இந்த நாகுப்பூச்சி மாதிரி ஒருத்தன் வந்து இந்த இருந்துக்கிட்டு அரசியல் இப்போ சித்தார்த்தோட அரசியல் கருத்தெல்லாம் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா மோடி குறித்து பேசுகிறதோ ரொம்ப போல்டாக சில விஷயம் பேசினா. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நம்மளை ஏமாற்றியே இருந்தாலும் சரி, துரோகமே பண்ணியிருந்தாலும் சரி, பிரிஞ்சு போன பிறகு அவங்க வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலாம் நாம் நேசித்தது உண்மையாக இருந்தால், சித்தார்த் வந்து சமந்தாவை நேசித்தது உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே அந்த பெண் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுங்க. ஏதோ உங்களை ஏமாற்றிட்டே கூட போயிருக்கட்டுமே. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு வேதனைக்குள்ளாகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து கைத்தட்டி சிரிக்கிறதுன்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். சித்தார்த் பண்ணது கிட்டத்தட்ட அப்படி தான். என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். நாகூர் பாய் பிரியாணியை உளுந்தூர்பட்ட நாய் சாப்பிட்றது தான். அது எவ்வளோ கேவலமான ஒரு பதிவு பாருங்கள். நீங்கள் சமந்தாவே ஏமாத்தம் தான் இருக்கட்டும், நீங்கள் ஏமாறுறீங்களா அவங்க ஏமாத்தம் தான் இருக்கட்டும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டு அந்த வாழ்க்கையை வந்து நொந்து போய் வந்து இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு வேதனையாக இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டம் வந்து அவங்க ரோட்டில் நிற்கிறாங்க சார். அப்படி தான் வச்சுங்களேன். எவ்வளோதான் பணம் எல்லாம் இருந்தால் கூட இத்தனைக்கும் அதில் வந்து அவங்க கொடுக்குற அந்த 200 கோடி பணத்தை வந்து நாகார்ஜுனா கொடுத்த பணத்தை புறந்தள்ளிட்டாங்க. 200 ரூபா சம்பளத்துக்கு வாழ்க்கையை தொடங்கின சமந்தா 200 கோடியை உதறினாங்க. இந்த சினிமாவில் பல நடிகைகள் வந்து ஜீவனம்சம் ஆட்டையை போகிறதுக்குன்னே வந்து பல கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும். இந்த இவனை பிடிச்சோம்னா இவனை மாட்டினான்னா இவனை ஒரு வருஷம் வந்து இருந்துட்டு டைவர்ஸ் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல் செட்டில்ட் ஆகிடலான்னு சொல்லிட்டு பல நடிகைகள் இருக்கிற காலகட்டம். யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை, அந்த மாதிரி நடிகைகள் இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு வருஷம் இவங்ககிட்ட குடும்பம் நடத்தும், டைவர்ஸ் பண்ணோம்னா ஜீவனாம்சமாக ஒரு செட்டில்மெண்ட் வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும். இதை சொன்ன உடனே உங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் ஞாபகம் வருது இல்லை? அது வந்தால் நான் பொறுப்பு இல்லை சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறார். ஆனால் 200 கோடி பணம் கொடுத்தா எனக்கு வேணாம்னு சொல்லி புறந்தள்ளி கிட்டத்தட்ட செருப்பால் அடித்த இது சார். பணம் பெருசு இல்லை, நான் கொண்ட அந்த காதல் தான் பெருசு. அதை வந்து நான் விற்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு நினைக்கிறேன் சார், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு ஜட்ஜி காட்டமாக கேட்டிருக்காரு, புருஷங்காரன்னா ஏடிஎம் மிஷினா அப்படின்னு சொல்லி கூட கேட்டதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, சமந்தா பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப ப்ராடாக இருந்தாங்க. பணம் பெருசு இல்லை.
இப்போ அவங்களுக்கு ஒரு இந்த ராஜ் நடிமுறை வந்து ஒரு சூட்டபிளான ஒரு மனிதராக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணனால அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இப்போ தாயாக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அது அவங்க அறிவிச்சிருக்கிறது. சார் எப்படின்னாலும் இப்போ ஆக்சுவலாக இன்னொரு காரணமும் சொன்னாங்க. சமந்தா வந்து நாகசைதன்யா அந்த டைவர்ஸ் இதுக்கு நாகசைதன்யா விட 3 மடங்கு 4 மடங்கு சமந்தா அப்பவே சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். நாகசைதன்யா ஹிட்டும் அமையலை. ஆமாம். அவர் நல்லா தான் ஓரளவு நடிப்பார், நல்ல படமும் பண்ணாரு. இல்லை சார், அது சில லக்கு தானே சார். நீங்கள் நடிச்சு இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தோம் சார், நல்லா தான் சார் நடிச்சிருக்கிறாரு. அது சில நேரம் நம்ம தமிழ் சினிமாலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்களா சார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களாம். இப்போ நம்ம விஜய் ஆண்டனி சார் எடுத்துங்க, பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பெரிய அளவில் இப்போ சக்தி திருமகன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தா தெரியும் உங்களுக்கு. அது இதை நான் நடிச்சதுக்காக நான் சொல்லலை, ஆனால் நல்ல படம், சரியான படம் அது. அந்த படத்தெல்லாம் வந்து கதையை வந்து பல பெரிய ஸ்டார்கள் வந்து அடடா இந்த மாதிரி கதையை நமக்கு அமையலன்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆன பிறகு சொன்னாங்களாம் அப்படின்னு தகவல் வந்துச்சு. இப்போ சில முன்னணி நடிகர்கள்லாம் இப்படிப்பட்ட கதை வந்து நமக்கு அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட கதை இது. ஆனால் படம் வந்து நல்லா தான் போச்சு. பட்டு அந்த பிரம்மாண்டம்னு இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டத்தை வந்து தர முடியல கூட. அது போன்ற கதைக்கு வந்து பிரம்மாண்டம் தேவை. பிரம்மாண்டம் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கொண்டு போன அந்த ஸ்பீடு வந்து சூப்பர் சக்தி திருமணம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. பட் என்ன தான் பிளாக் பஸ்டர் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு, அவர் எடுக்கிற ரிஸ்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. அது என்ன செய்யுது, யாரை குறை சொல்ல முடியும்? அதுக்கு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. ஹார்ட் ஒர்க் இருக்குது சார், ரிஸ்க் எடுக்கிறாரு, எல்லாமே இருக்குது. அது மாதிரி தான் நாகார்ஜுனம் அப்படி தான். அவருடையாவது வந்து பல 100 கோடி இருக்குது. இவர் கடனில் இருக்கிறன்றார். யார்? விஜய் ஆண்டனி. கடனில் தான் ஓடிட்டே இருக்குது வாழ்க்கையை. கடன் வாங்குறேன், திருப்பி கடனை அடைக்கிறேன், திருப்பி கடனை வாங்குறேன் அப்படின்னு தான் அப்படி சொல்கிறாரு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த அங்கீகாரம்லாம் வந்து அதான் சினிமாவில் வந்து ஒரு முறை வந்து ராதாரவி சொன்னாராம் ரஜினிகாந்த் கிட்ட. என்ன சொன்னாரா ராதாரவி? அதிர்ஷ்டத்தை பார்க்க திறமை வந்திருக்குன்னு சொன்னாராம். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் மீட் பண்ண போயிருக்கிறாரு. அப்போ வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை பார்க்க திறமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதனால் வந்து என்னதான் திறமை இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணும்ல. என்னதான் பணம் இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று. அங்கே அவர்கிட்ட பணம் இருக்குது, அதிர்ஷ்டம் இல்லை. அது மாதிரி இங்கே உழைப்பு இருக்குது விஜய் ஆண்டனி கிட்ட, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை. அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அது வர வரைக்கும் காத்து இருக்கணும். இப்போ நாகசைதன்யா என்ன சார்? ஒன்றும் இல்லை, இதை பார்த்து என்ன சார் கேட்டால் வந்து தாயாக போகிறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில சிக்கல் இருக்குது சார் எப்போவுமே. இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறேன் பின்னாடி. கமல் வந்து வாணி வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு அவங்க தான், வாணி தான் ஃபஸ்ட்டு. அவங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. டைவர்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா? அப்போ ஒரு காலகட்டத்தில் பேசப்படுறது கேட்டால் ஏன்னா அவங்களுக்கு மகப்பேறு இல்லை, அதனால தான் டைவர்ஸ் பண்ணார் கமல்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க பளிச்சுன்னு? நான் வந்து மகப்பேருக்கு நான் ரெடி, அவர் தான் ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாரை சொல்லிட்டாங்க? கமலை சொல்லிட்டாங்க. அவர் தான் ஃபிட் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அது மனசில் அளவில் எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த கமல் வந்து சரிகாவை கல்யாணம் பண்ணிட்டு 2 பிள்ளைகளை பெற்றார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் பெற்றுக்கலை, சரிகா தான் பெற்றாங்க. ஆனால் அவருக்கு வந்து 2 மகள், கமல்ஹாசனுக்கு 2 மகள் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இப்போ நாகசைதன்யாவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்னும் அவங்களுக்கு வந்து மகப்பேறு எதுவும் இல்லை. நாகசைதன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் இன்னும் வந்து மகப்பேறு இல்லை. ஸோ இப்போ இந்த நேரத்தில் இவங்க வந்து எக்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை சொல்லணுமா என்ன? இந்நேரம் வந்து சினிமாவில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டில் கிளாஸை குடிச்சு ஓங்கி அடிச்சிருப்பார் தரையில். இது டேமேஜ் அப்படின்னு கத்திருப்பார். அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான் இல்லையா?